இந்த வீடியோவில் GeoGebra Classic 5 மற்றும் GeoGebra Classic 6 வெர்ஷனுக்கான டிஃபரன்ஸ், அதாவது இது ரெண்டுக்கும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேறுபடுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோம். முதலாவதாக அதோட முகப்பு பக்கம், அதாவது அந்த ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணோன்னே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வித்தியாசங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் டாப்பில் நமக்கு தெரியக்கூடியது பார்த்தீங்கன்னா GeoGebra Classic 5னு தெரியுது பாருங்கள். அதில் ஃபைல், எடிட்டு, வியூ, ஆப்ஷன்ஸ், அப்புறம் டூல்ஸ், விண்டோ, ஹெல்ப் இதெல்லாம் இருக்குது. அது கீழே ஐகான்ஸ்லாம் இருக்குது. அது கீழே அல்ஜிப்ரா வியூ இருக்குது, கிராஃபிக்ஸ் வியூ இருக்குது. இது கிளாசிக் 5ல் கீழே இன்புட் பார் இருக்குது. இது கிளாசிக் 5ல் இருக்குது. இதே கிளாசிக் 6ல் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் GeoGebra கிளாசிக்னு மட்டும்தான் இருக்குது. கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபைலு, எடிட்லாம் இல்லை. அடுத்து இருக்கக்கூடிய டூல் பார் மட்டும்தான் இருக்குது. கீழே அல்ஜிப்ரா வியூன்னு பேர் இல்லை, அதே மாதிரி கிராஃபிக்ஸ் வியூன்னு இல்லை. பிலோவில் இன்புட் பார் இல்லை. ஆனால் இன்புட்டுன்னு எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா வியூவில் இருக்குது. மேலே இதில் இந்த ரைட் சைடில் டாப்பில் இருக்கக்கூடிய இந்த 3 லைனை நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேலே கூடிய ஃபைலு, நியூ, ஓப்பன், அப்புறம் எடிட்டு, வியூ, செட்டிங் எல்லாமே இதில் இருக்குது. மேலே இதில் எக்ஸ்ட்ராவாக சைனும் இருக்குது. இது கிளாசிக் 6ல் நமக்கு இருக்கக்கூடிய புதிய விஷயங்கள். செகண்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் வியூவில் இருக்கக்கூடியதில் ஃபுல் ஸ்க்ரீன் வியூ வேணும்னா அதற்கு டைரெக்டாக ஆப்ஷன் இல்லை. வேணால் வியூவில் போய் என்ன பண்ணிக்கலாம், இன்புட் பார் இல்லாமல் பண்ணிக்கலாம். மேலும் வியூவில் லே அவுட்டுங்கிறத கிளிக் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இன்புட்டை மேலே கொண்டு வரலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷோ டூல் பார்ன்னு இருக்குது, அந்த டூல் பாரே இல்லாமல் நம்ம மறைச்சிடலாம். இதை மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை ஜூம் பண்ணுறது, அதாவது ஃபுல் ஸ்க்ரீன் வியூ கொண்டு வர்றதுக்கான ஆப்ஷன் இதில் இல்லை. இதில் கிளாசிக் 5ல். இதே கிளாசிக் 6ல் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரைட் சைடு பாட்டத்தில் நமக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வியூக்கான அந்த பட்டன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஃபுல் ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே அல்ஜிப்ரா வியூ மற்றும் கிராஃபிக்ஸ் வியூ ஃபுல்லாகவே தெரியும். மறுபடியும் கிளிக் பண்ணோம்னா அதுக்கு நம்ம வெளியில் வந்துடலாம். மேலும் ஜூம் இன், ஜூம் அவுட் எல்லாமே இதில் இருக்குது பாருங்கள். இந்த நியூ ஆப்ஷன் வந்து கிளாசிக் 6ல் தான் இருக்குது. ஓகே, அடுத்த டிஃபரன்ஸ், கிளாசிக் 5ல் நமக்கு இன்புட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கீழே இருக்குது. இந்த இன்புட் பாரில் தான் எதாக இருந்தாலும் டைப் பண்ணி அதை கிராஃபிக்ஸ் வியூவில் பார்க்க முடியும், அல்ஜிப்ரா வியூலையும் கொண்டு வர முடியும். உதாரணமாக பாருங்கள், X², அதை நம்ம டைப் பண்ணுறதுக்கு எக்ஸு, ஒரு அப்பு யாரோ ஒரு 2 அடித்து என்டர் அடித்தா தான் நமக்கு என்ன கிடைக்கும், f(x) = X² ஒரு கர்வோட கிராஃப் கொண்டு வர முடியும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா sin x அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணோம்னா தான் எதை கொண்டு வர முடியும், sin x-ஓட கர்வ் கொண்டு வர முடியும். லைன்லாம் நம்ம வந்து லைன் டூலை யூஸ் பண்ணியோ பர்பண்டிகுலர் சர்க்கிள் இதெல்லாம் கொண்டு வந்துடலாம். ஆனால் அந்த sin x மற்றும் இதை மாதிரி X² ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதெல்லாம், மற்ற ஃபங்க்ஷன்லாம் நம்ம டைப் பண்ணி தான் கொண்டு வரணும். அதுக்கு இன்புட் பாரை பயன்படுத்தி தான் ஆகணும். இது கிளாசிக் 5ல் இந்த இன்புட் பார் கீழே இருக்குது. இதை வேணால் நமக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், டாப்பில் கொண்டு வரலாம். அதுக்கு வியூவில் போய் லேஅவுட்டில் போயும் கொண்டு வரலாம், அல்லது ரைட் கிளிக் பண்ணி கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறதுல போயும் கூட நம்ம இன்புட் பாரை கீழே இருக்கக்கூடியதை மேலேயோ மேலே இருக்கிறத கீழேயோ கொண்டு வர முடியும். வேறு இதில் டைப் பண்ணுறதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ராவாக எந்த கீபோர்டு ஆப்ஷன் இல்லை. நம்ம சிஸ்டம் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய கீபோர்டை தான் பயன்படுத்தி ஆகணும். இது கிளாசிக் 5ல். இதே கிளாசிக் 6ல் பார்த்தீங்கன்னா இன்புட்டுங்கிறது எங்கே இருக்குன்னா அல்ஜிப்ரா வியூலேயே நமக்கு இருக்குது பாருங்கள். இன்புட் பார் தனியாக நமக்கு வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த 3 பாரை கிளிக் பண்ணி அதில் வியூவில் போய் அதில் இன்புட் பார்னு இருக்குது பாருங்கள். அதை கொண்டு வரதன் மூலமாக நம்ம இன்புட் பாரை தனியாக இங்கே கீழே கொண்டு வர முடியும். அப்போ இன்புட் இங்கே பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா வியூவில் இருக்கக்கூடிய இன்புட் இல்லாமல் போயிடுது. இதே அந்த இன்புட் அப்படிங்கிற அந்த இன்புட் பாருக்கான டிக்கை எடுத்து விட்டோம்னா மறுபடியும் இன்புட் எங்கே வந்துடுது பாருங்கள், அல்ஜிப்ரா வியூலேயே வந்துடுது. இப்போ இந்த இன்புட்டில் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணோடனே நமக்கு லெஃப்டில் கீழே நமக்கு இந்த மாதிரியான ஒரு கீபோர்டுக்கான ஒரு ஷார்ட்கட் சிம்பிள் நமக்கு தெரியும். அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரியான கீபோர்டு ஓப்பன் ஆகிடும். இதிலே நம்ம தேவையானதை டைப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ X² எக்ஸையும் அந்த ஸ்கொயர் ஃபங்க்ஷனை அடிச்சுட்டு என்டர் கூட இதிலே இருக்கு பாருங்கள். ஈஸியாக நம்ம டைப் பண்ணலாம், அதோட கர்வ் கொண்டு வந்துடலாம். இதே sin x பாருங்கள், f(x) ஃபங்க்ஷனில் இருக்குது. சைனுங்கிறத கிளிக் பண்ணி எக்ஸுங்கிறத கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு sin x-ஓட கர்வ் கிடைக்குது பாருங்கள். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற கர்வு அந்த மாதிரி 26 இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் எல்லாத்தையும் கொண்டு வரலாம். அதே மாதிரி அதோட அப்பர் கேசஸ், கேபிட்டல் லெட்டர்ஸையும் கொண்டு வரலாம். அது மாதிரி ஆல்ஃபா, பீட்டா, காமா அதோட அப்பர் கேஸ் மற்றும் லோயர் கேஸ், இது மாதிரி இருக்கக்கூடிய க்ரீக் ஆல்ஃபபெட் 24ஐயும் நம்ம கொண்டு வரலாம். மேலும் சிம்பிள்ஸையும் கொண்டு வரலாம். இது மாதிரி
கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன், லீஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன், அட்டு, அண்டு, இது மாதிரி எல்லா சிம்பிளையும் நம்ம கொண்டு வர்றதுக்கு அந்த கீபோர்டில் இடம் இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணால் நமக்கு இதை மாதிரியான ஃபங்க்ஷன்ஸோட லிஸ்ட்லாம் நமக்கு கிடைக்குது. இதையும் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த ஆப்ஷன்லாம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக் 6 அட்வான்ஸ் ஆப்ஷனாக நமக்கு இருக்குது. இவ்வாறாக கிளாசிக் 6 இந்த இன்புட் பார் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லானது. கிளாசிக் 5 விட பெட்டராக இருக்குது. அடுத்து இன்புட் பாரில் நான் இப்போ ஒரு ஸ்லைடரை க்ரியேட் பண்ணுறேன். இப்போ உதாரணமாக x = kன்னு டைப் பண்ணுறேன். என்ன கிடைக்கும் பாருங்கள், கிரியேட் ஸ்லைடர் ஃபார் k அப்படின்னு கிடைக்கும். இது கிளாசிக் 5ல் உடனே கிரியேட் ஸ்லைடரை ஓகே கொடுத்தோம்னா நமக்கு ஸ்லைடரும் கிரியேட் ஆகிட்டு அது குறிக்கக்கூடிய அந்த x = k 1ங்கிறப்ப அதோட ஈக்குவேஷனும் நமக்கு இதில் வந்துடுது. இப்போ இதை ப்ளே பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இதை நம்ம இந்த மாதிரி நகர்த்தலாம், அல்லது இந்த ஸ்லைடர் மேலே ரைட் கிளிக் பண்ணி அனிமேஷன் ஆன்னு கொடுத்தோம்னா பாருங்கள் நமக்கு இங்கே ப்ளே அண்ட் பாஸ் பட்டன் நமக்கு கிடைக்குது. இதன் மூலமாக இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ளே அண்ட் பாஸ் பட்டன் நம்ம அனிமேஷன் ஆன் கொடுத்தோன்னா நமக்கு இங்கே விசிபிள் ஆகுது. இது கிளாசிக் 5ல். இதே கிளாசிக் 6ல் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்புட்டில் நம்ம இப்போ x = kன்னு கொடுப்போம். கேன்னு கொடுத்து என்டர் கொடுத்தோன்னே பாருங்கள் நமக்கு ஸ்லைடரும் கிரியேட் ஆகிட்டு அதுலேருந்து வரக்கூடிய ஈக்குவேஷனும் நமக்கு தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கிரியேட் ஸ்லைடர்னு கேட்கவே இல்லை, டைரெக்டாகவே ஸ்லைடர் கிரியேட் ஆகிட்டு மேலே அதுலேயே பாஸ் பட்டனும் இருக்குது பாருங்கள். அந்த ப்ளே பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம்னா அது என்ன ஆகுது பாருங்கள், அது அனிமேட் ஆக ஆரம்பிச்சிட்டு மேலும் இங்கேயும் நமக்கு ப்ளே பட்டன், பாஸ் பட்டன் வந்துடுது. மேலும் இதில் அந்த ஸ்பீட் ஆப்ஷனும் நமக்கு இருக்குது. இதை ஸ்பீடை நம்ம இங்கே கிளிக் பண்ணுறது மூலமாக அதை இன்னும் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண வைக்கலாம். மேலும் இதில் பார்த்தீங்கன்னா அதோட லிமிட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இவ்வாறாக ப்ளே பட்டன் நமக்கு அந்த அல்ஜிப்ரா வியூலே கிடைக்குது. சப்போஸ் நமக்கு அந்த ஸ்லைடர் வந்து கிராஃபிக்ஸ் வியூலையும் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், இதை மாதிரி கிளிக் பண்ணுறது மூலமாக கிராஃபிக்ஸ் வியூலையும் இதை கொண்டு வரலாம். தேவைப்பட்டால் அதை என்ன பண்ணிக்கலாம், இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதை அல்ஜிப்ரா வியூவில் வச்சுக்கிட்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வாறான ஆப்ஷன்ஸ் கிளாசிக் 6ல் நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. அடுத்த வேறுபாடு, ஜியோஜிப்ரா கிளாசிக் 5ல் நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி கொண்டு வரோம்னா அதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, இந்த ஸ்லைடர் டூலில் போய் அதற்குரிய டெக்ஸ்ட்டுங்கிறத ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டெக்ஸ்ட்டை கொண்டு வரலாம். அதை டைப் பண்ணி நம்ம ஓகே கொடுத்தோம்னா டெக்ஸ்ட்டு அப்படிங்கிறது text 1 அப்படின்னு நமக்கு அல்ஜிப்ரா வியூலையும் கிடைக்குது. அது கிராஃபிக்ஸ் வியூலையும் நமக்கு வந்துடுது. வேணா அதை மறுபடியும் கிளிக் பண்ணி என்ன பண்ணிடலாம், அதை நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். மூவ் டூவில் கிளிக் பண்ணிட்டு மேலும் அதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். தேவையானதை இந்த கிராஃபிக்ஸில் இருக்கக்கூடியதை பயன்படுத்தி அதை ஸ்மால்லேருந்து மீடியம், லார்ஜ் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இது கிளாசிக் 5ல் இதை மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதே கிளாசிக் 6ல் பார்த்தீங்கன்னா இன்புட்டில் நம்ம ப்ளஸ்ஸுங்கிறத கிளிக் பண்ணி அதில் டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். அதன் மூலமாக நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அதை டெக்ஸ்ட்டாக நம்ம கொடுத்துடலாம். இப்போ நம்ம டைப் பண்ணுறது டெக்ஸ்ட்டாக மாறிடும் பாருங்கள். இப்போ இது இங்கே தெரியல, என்ன காரணம்னா இங்கே நமக்கு அது விசிபிள் பட்டனை நம்ம இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள், தேவையானது அது விசிபிள் ஆகுது. இதை மீண்டும் கிளிக் பண்ணி நம்ம எந்த இடத்துல வேணுமோ வச்சுக்கலாம். அதோட கலரை சேஞ்ச் பண்ணோம்னா இதில் போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், செட்டிங்கில் போய் நம்ம கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட சைஸை நம்ம மாற்றிக்கலாம். எல்லா ஆப்ஷனும் அல்ஜிப்ரா வியூலேயே நமக்கு கிடைக்குது. மேலும் இந்த ப்ளஸ் பட்டனில் நமக்கு எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ரெஷனாகவும் கொடுக்கலாம், டெக்ஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், இமேஜையும் கூட நம்ம இன்புட் பண்ணலாம். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இந்த ப்ளஸ் பட்டனில் இருக்குது. இது வந்து கிளாசிக் 5ல் வெவ்வேறு இடங்களில் இருக்குது. இங்கே இமேஜை இதை மாதிரி நம்ம கொண்டு வரலாம். மேலும் டெக்ஸ்ட்டை பார்த்திங்கன்னா இந்த இடத்துலின் மூலமாகவும் கொண்டு வரலாம். இது ஏற்கனவே இருக்கிற கிளாசிக் 5ல் இருக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான். எந்த இடத்துல வேணுமோ அதை கிளிக் பண்ணி நம்ம டெக்ஸ்ட்டை கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் அது எந்த மாதிரியாக தெரியும் அப்படிங்கிறதும் நமக்கு ப்ரீவியூவையும் பார்த்துக்கலாம். லேட்டெக்ஸ் ஃபார்முலாவை கூட நம்ம யூஸ் பண்ணி டைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் கிளாசிக் 6ல் இருக்குது. நெக்ஸ்ட் வேறுபாடு, கிளாசிக் 5ல் இப்போ நான் ஒரு இமேஜை இன்புட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜில் போய் ஏற்கனவே நான் இருக்கக்கூடிய ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி என்ன பண்ணலாம், அதில் ஓப்பன் பண்ணுறது மூலமாக நம்ம இது மாதிரி கொண்டு வரலாம். அதோட சைஸை இது மாதிரி பெரிதாகலாம். தேவையான இடங்களில் அதை நம்ம இன்சர்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிளாசிக் 5ல் இருக்குது. இதே கிளாசிக் 6ல் பார்த்தீங்கன்னா அதே டூல் பட்டனில் ப்ரௌஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணலாம். கேமரா மூலமாகவும் கொண்டு வரலாம். இது மாதிரியாக இன்புட் பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜியோஜிப்ரா கிளாசிக் 6ல் இது மாதிரியான ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னா இதை என்ன பண்ணலாம், நம்ம காப்பி பண்ணி கிராஃபிக்ஸ் வியூவில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு டைரெக்டாக அதில் நம்ம பேஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணோம்னா டைரெக்டாக என்ன ஆகிடும், அது பேஸ்ட் ஆகிடும். இதன் மூலமாகவும் டைரெக்டாக இதில் பேஸ்ட் ஆப்ஷன் மூலமாக நம்ம அந்த டெஃபினேஷன் மற்றும் ஒரு பிக்சரை நம்ம கிராஃபிக்ஸ் வியூவில் கொண்டு வரலாம்.
இதே பேஸ்ட் ஆப்ஷன் கிளாசிக் 5ல் கிடையாது. இங்கே நம்ம இந்த பேஸ்ட் ஆப்ஷன் மூலமாக ஒரு டெஃபினேஷன் அல்லது ஒரு பிக்சரை நம்ம இதில் டைரெக்டாக இன்சர்ட் பண்ணலாம். இது ஒரு முக்கியமான வேறுபாடு. நெக்ஸ்ட்டு இப்போ நான் இன்புட் பாரில் டைப் பண்ணுறேன் எக்ஸு கியூப் மைனஸ் 3x + 1 அப்படிங்கிறத டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன். இப்போ எஃப்ஆஃப்எக்ஸுங்கிற கர்வ் வந்து நமக்கு கிராஃபிக்ஸ் வியூவில் தெரியுது. அதோட ஈக்குவேஷன் அல்ஜிப்ரா வியூலையும் தெரியுது. இப்போ இதில் மூவ் டூவில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய இன்டர்செக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இன்டர்செக்ட் இந்த கர்வ் வந்து எக்ஸாக்சிஸோட எங்கே இன்டர்செக்ட் பண்ணுதுன்னு கண்டுபிடிப்பதற்கு கர்வையும் எக்ஸாக்சிஸையும் கிளிக் பண்ணிடுறேன். நமக்கு ஏபிசிங்கிற 3 பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகணும்னு கிடைக்குது. மேலும் மறுபடியும் அந்த கர்வு ஒய் ஆக்சிஸில் எங்கே இன்டர்செக்ட் பண்ணுது கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டையும் கிளிக் பண்ணுறேன். டிங்கிற பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு நமக்கு ரிசல்ட் கிடைக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா அதே பாயிண்ட் டூலில் எக்ஸ்ட்ரீமம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அந்த கர்வ் மேலே கிளிக் பண்ணால் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்குது. இஎஃப்னு அந்த பாயிண்ட்டும் நமக்கு கிடைக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா தனித்தனி ஆப்ஷனாக நமக்கு எதில் இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்ட் டூலில் இருக்குது. இதே விஷயங்கள் பார்த்திங்கன்னா கிளாசிக் 6ல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிளாசிக் 6ல் அதே கர்வ் எப்படி இங்கே டைப் பண்ணலாம்னா இந்த கீபோர்டை யூஸ் பண்ணி பாருங்கள். எக்ஸு பவரில் 3 அதுக்கப்புறம் -3x + 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணி என்டர் கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு தேவையானது கிராஃபிக்ஸ் வியூவில் கிடைக்குது பாருங்கள். இப்போ அந்த அல்ஜிப்ரா வியூவில் இருக்கக்கூடிய இந்த 3 டாட்டை நம்ம கிளிக் பண்ணோம்னா அதில் என்ன இருக்குது பாருங்கள். ஸ்பெஷல் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸ்பெஷல் பாயிண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோடனே நமக்கு அது என்னென்ன டைப் இன்டர்செக்ட் எங்கெங்கே பண்ணுது, ஏபிசி, எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் என்ன, டிஇ, எஃப்ங்கிறது ஒய் ஆக்சிஸில் எங்கே இன்டர்செக்ட் பண்ணுது, எல்லா விஷயங்களும் நமக்கு டைரெக்டாகவே கிடச்சிது பாருங்கள். அப்போ எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸுங்கிறது இங்கே எக்ஸ்ட்ராவாக நமக்கு இங்கே டக்குன்னு கிடச்சிருது. இந்த மாதிரியான ஆப்ஷன் ஜியோஜிப்ரா கிளாசிக் 5ஓட கிளாசிக் 6ல் இன்னும் கூடுதலாக நம்ம தெரிந்து கொள்வதற்கு இது பயனுள்ளதாக இருக்குது. கால்குலஸை பொறுத்த வரைக்கும் கிளாசிக் 5ஐ விட கிளாசிக் 6 இன்னும் நமக்கு பயனுள்ள அம்சங்களை நமக்கு தருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்புட் பாரில் x² + 2x + 3 அப்படிங்கிறத டைப் பண்ணி என்டர் கொடுத்தோன்னா நமக்கு அதோட கர்வ் கிடைக்குது. இப்போ இந்த கர்வை வந்து இதே மாதிரி x² - 2x + 3 நம்ம கொண்டு வரணும்னா என்ன பண்ணலாம்னா இதில் டபுள் கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை காப்பி பண்ணிக்கிட்டு அதை இன்புட் பாரில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு மைனஸ் போட்டு நம்ம என்ட்ரு கொடுத்தோம்னா நமக்கு g(x)ங்கிறது கர்வ் கிடைக்குது. அதோட வியூ நமக்கு தெரியுது பாருங்கள். இதை மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து இன்னொரு ஃபங்க்ஷனை லைட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம இதை மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது கிளாசிக் 5ல். இதே கிளாசிக் 6ல் பார்த்தீங்கன்னா இப்போ இன்புட் அப்படிங்கிற இடத்துல நான் x² + 2x + 3ங்கிறத டைப் பண்ணி என்டர் கொடுத்துட்றேன். எஃப்ஆஃப்எக்ஸோட கர்வ் கிடச்சிருது. மேலே இது மேலே கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணால் நமக்கு அதில் டூப்ளிகேட் இன்புட்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணோம்னா அதே மாதிரியான கர்வ் உடனே அதுக்கு டூப்ளிகேட்டாக நமக்கு கிடச்சிது பாருங்கள். இதில் நம்ம என்ன பண்ணிடலாம், ப்ளஸ் எடுத்துகிட்டு ஒரு மைனஸ் போட்டோம்னா நமக்கு அந்த கர்வும் கிடச்சிருது. இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு தேவையானது பக்கத்துலேயே கிடச்சிருது. இதோட டூப்ளிகேட் வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஒரு டூப்ளிகேட் இன்புட்டை டக்குன்னு கொண்டு வரதுக்கு கிளாசிக் 6ல் நமக்கு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் நமக்கு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுறது மூலமாக கிடைக்குது. இது மாதிரியான பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் கிளாசிக் 6ல் நமக்கு இன்னும் நிறைய இருக்குது. இப்போ இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு கிளாசிக் 5 கிளாசிக் 6ஐ கற்றுக்கொள்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவை அனைத்தையும் கற்றுக்கிட்டு நீங்கள் வகுப்பறையில் மாணவர்களுக்கு கணித கருத்துக்களை காட்சி வழியில் காண்பிப்பதற்கு இவைகள் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.